தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், நாளைய ஜனநாயகன், தமிழகத்தின் முதல்வராக வரக்கூடிய அன்பு தளபதி அவர்களுடைய 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நடித்த சச்சின் திரைப்படம் காலை 8:40 மணி அளவிலே திரையரங்கிலே திரையிடப்படுகிறது. வெளியில் இருக்கும் அன்பார்ந்த தோழர்களே, நீங்கள் அத்தனை பேரும் இந்த திரையரங்கில் உள்ளே வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் கில்லி சரத்குமார் அவர்களுக்கும், நம்முடைய தாம்பரம் மேற்கு பகுதியினுடைய பிரவீன்குமார் அவர்களுக்கும், கிழக்கு பகுதி தலைமை பொறுப்பை நடத்திக் கொண்டிருக்கின்ற தோழர் தினேஷ் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் தோழர்களே, தோழர்களே, இப்போது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த டிஜே என்பது நம்முடைய தளபதி அவர்களுடைய நினைவை போற்றும் விதமாக அத்தனை பேருமே நீங்கள் ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம். அதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிடங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்படுகின்றது. ஆகவே எவரிபடி என்ஜாய் என்ஜாய். அடுத்து வருகின்ற தேர்தலில் யார் நம்முடைய முதல்வராக வர வேண்டும் என்பதை தீர்மானிக்குமாக இந்த கூட்டம் கூடியிருக்கிறது. இளைஞர் பட்டாளமே, இளைஞர்கள் பட்டாளமே, நீங்கள் அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து இந்த களத்திலே நிற்போம் என்று கூறிக்கொண்டு, இப்போது தாம்பரத்திலே 3 தியேட்டர்களுமே படம் போட்டிருக்காங்க. 3 தியேட்டர்களுமே அரங்கு நிறைந்த காட்சிகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரங்கு நிறைந்த 3 ஷோவுமே ஃபுல் ஆயிடுச்சு. தோழர்களே, சில பேர் சொல்லுவான், என்னடா தளபதிக்கு மார்க்கெட் போயிடுச்சு, மார்க்கெட் போறா, மார்க்கெட்ல ஏற்கனவே போன படமே போட்டாலும் வந்து பாருங்க. இப்போது மார்க்கெட் போனோட தலைவனா இருக்கிறார். இன்னும் 20 ஆண்டுகளுக்கு மார்க்கெட் இருக்கின்ற நம்முடைய தளபதி அவர்கள் இன்னும் வெளிச்சத்துக்கு வர இருக்கின்றார். 20 ஆண்டுகளுக்கு முன் வெளியே வந்த படம் இப்போது மார்க்கெட், இப்போது இருக்கின்ற மார்க்கெட் இன்னும் 20 ஆண்டுகளுக்கு இருக்கும். ஆகவே தோழர்களே, தோழர்களே, நீங்கள் நெஞ்சிருந்து நில்லுங்கள். வருங்காலத்தில் நமது டிவிக்கு தமிழக வெற்றிகள் தான் நிலைநாட்டும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.